Learning objectives for this session are: the first one is Velu Nachiyar from 1730 to 1796. யார் இந்த வேலு நாச்சியார், எதனால இவங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு அகெயின்ஸ்டா போராடுறாங்க, அதுக்கப்புறமா எப்படி இவங்க வெற்றி கண்டு லீடரா மாறுறாங்க, குவீனா மாறுறாங்கன்றத படிப்போம். The second one is rebellion of வீரபாண்டிய கட்டபொம்மன் from 1790 to 1799. எப்படியெல்லாம் முதல்ல கட்டபொம்மனுக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் சுமூகமான விஷயங்கள் போனாலும் மருது சகோதரர்கள் மூலியமாகவும் வேலுநாச்சியார் மூலியமாகவும் எப்படி வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்களுக்காக ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை எதிர்த்தார், போராடினார் அப்படின்ற அந்த ரெபலியஸ் நேச்சரை பத்தி டீடைல்டா படிக்கலாம். Third one is appearance before Madras Council. Madras Councilக்கு முன்னாடி அப்பியர் ஆகி எப்படி தன்னுடைய வாதாடினாரு, தன்னை எப்படி நாட் கில்ட்டின்றது ப்ரூவ் பண்ணாரு வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்றதையும் படிக்கலாம். அதுக்கப்புறமா கட்டபொம்மன் அந்த கான்ஃபெடரசி ஆஃப் த பாளையக்காரர்ஸ், மருதுப்பு சகோதரர்கள் ஆரம்பிச்ச ஒரு ஆர்கனைசேஷன், யாரெல்லாம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை எதிர்த்து போராட வராங்களோ அந்த பாளையக்காரர்கள் எல்லாம் ஒன்றிணைச்சாங்க இல்லையா, தட் இஸ் த கான்ஃபெடரசி ஆஃப் த பாளையக்காரர்ஸ். அதுல கட்டபொம்மன் எப்படி சேர்ந்தாரு, அதுல எப்படி பயங்கர தைரியமா போரிட்டார் அகேன்ஸ்ட் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்றத இன் டீடைல்டா படிக்கலாம். அண்ட் த ஃபிஃப்த் ஒன் இஸ் சீஜ் ஆஃப் பாஞ்சாலம் குறிச்சி. வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பாஞ்சாலம் குறிச்சி எப்படி ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரர்கள் கைப்பற்றினார்கள். And the sixth one is the execution of கட்டபொம்மன். எப்படி வீரபாண்டிய கட்டபொம்மன் கொல்லப்பட்டார் அப்படின்றதையும் படிக்கலாம். Introduction. After defeating French and their Indian allies in 3 Carnatic wars, Britishers இப்போ சவுத் இந்தியாவுக்கு வராங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, they are defeating the French and their Indian allies in 3 Carnatic wars அப்படின்னு சொல்றாங்க. சவுத்ல நடந்த வார்ஸுக்கு பேரு கர்நாடிக் வார்ஸ்ன்னு சொல்றாங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி began to consolidate and extend its power and influence. ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்றது என்னது, பிரிட்டிஷர்ஸால உள்ள வரதுக்காக வணிகர்களா தானே வராங்க. எப்படி வராங்க, மார்க்கெட் எல்லாம் பிடிக்கிறதுக்கு, பிசினஸ் பண்றதுக்கு தான் வராங்க. ஸோ அந்த கம்பெனி பேரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு தான் இருந்தது. ஸோ இதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா காலனைஸ் பண்றதுக்காக மிலிட்ரி பவர், வெப்பன் பவர் எல்லாம் காட்டி எல்லாரையும் காலனைஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. அப்போ அதாவது சவுத் இந்தியால பிரெஞ்சையும் இந்தியன் அலைஸையும் டிஃபீட் பண்ணிட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அங்கங்க ஸ்கேட்டரா இருந்த தங்களுடைய பவர் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து, கன்சாலிடேட்னா ஒன்னு சேர்த்து, அதுக்கப்புறமா அந்த பவரை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க, இன்ஃப்ளூயன்ஸையும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை எதிர்த்து நடக்கிற ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கலேருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது புலிதேவர். எந்த இடத்துல இருந்து வராரு இவரு, நெற்கட்டும் சேவல் இன் திருநெல்வேலி ரீஜன்ல இருந்து வராரு. புலிதேவர் கிட்டல இருந்தா அந்த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் டெரிட்டோரியல் அக்ரைண்டைஸ்மெண்ட், அதாவது டெரிட்டரியா போயிட்டு புடிச்சு காலனைஸ் பண்ற அந்த நோக்க ஃபர்ஸ்ட் டைம் ரெசிஸ்டர் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெசிஸ்ட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா புலிதேவர். எங்கல இருந்து வராரு இவரு, நெற்கட்டும் சேவல் இன் திருநெல்வேலி ரீஜன். இதுக்கப்புறமா தான் அடுத்தடுத்து நிறைய தலைவர்கள் வராங்க. அவங்கள அதர் சீஃப்டியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சீஃப்டியன்ஸ்னா தலைவர்கள். அடுத்தடுத்து அந்த அந்த ரீஜனுடைய அரசரோ இல்ல குறுநில மன்னரோ அவங்க எல்லாம் ரீஜனுடைய ஹோல்டு வச்சிருக்கிற சீஃப்ஸ். இந்த ஃபாலோட் பை அதர் சீஃப்டியன்ஸ் இன் தமிழ் கண்ட்ரி. தமிழ்நாட்டுல இருக்கிற மற்ற தலைவர்கள் எல்லாம் வராங்க. லைக் வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது பிரதர்ஸ் அண்ட் தீரன் சின்னமலை. புலிதேவரை ஃபாலோ பண்ணிட்டு யாரெல்லாம் வராங்க அடுத்தடுத்து, வேலு நாச்சியார் வராங்க, அப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது பிரதர்ஸ் அண்ட் தீரன் சின்னமலை. இவங்க எல்லாம் அடுத்தடுத்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை எதிர்த்து போராடுறாங்க.
known as Palayakas wars. இந்த wars இவங்களெல்லாம் எதிர்த்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் இவங்களுக்கும் நடந்த வார தான் வந்து பாளையக்கர்ஸ் வார்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்தந்த ரீஜனுடைய தலைவர்கள் இல்லையா, அவங்கதான் சீஃப்டன், அவங்கதான் தலைவரா, அவங்கதான் பாளையக்கர். ஓகேவா? அந்த அந்த அவங்களோட நடந்த வார் எல்லாத்தையும் பாளையக்கர்ஸ் வார்னு சொல்றாங்க. இத வந்து கலிமினேஷன் ஆஃப் விச் இதெல்லாம் ஒண்ணு சேர்த்துதான் 1806ல வெள்ளூர் ரிவால்ட் நடக்குது. இந்தியால பெரிய ரிவோல்ட், அதாவது பெரிய புரட்சிகரமான ஒரு போராட்டம் நடந்ததுன்னா சிப்பாய் மியூட்டினி சொல்லுவாங்க இல்லையா? ஆனா அந்த சிப்பாய் மியூட்டினிக்கு பல வருஷங்கள் முன்னாடியே வெள்ளூர்ல ஒரு சிப்பாய் மியூட்டினி நடக்குது. தட் இஸ் வெள்ளூர் ரிவால்ட் ஆஃப் 1806. இந்த பாளையக்கர்ஸோட வாரோடைய எண்டா லாஸ்ட் எல்லாருமே சேர்ந்துதான் வெள்ளூர் ரிவால்ட் ஆஃப் 1806 நடக்குது. இன்ஃபேக்ட் இந்தியாலேயே த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கலேந்து வருது ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு, பிரிட்டிஷர்ஸ்க்கு, காலனைசேஷனுக்கு அகெயின்ஸ்டா குரல் எங்கலேந்து ஃபர்ஸ்ட் இந்தியாலேயே வருது அப்படின்னா அது தமிழ்நாட்டிலேருந்து தான் வருது. அதுவும் முதல்ல புலிதேவர் கிட்டலேருந்து தான் வருது. ஏர்லி ரெசிஸ்டன்ஸ் டு பிரிட்டிஷ் ரூல் ஸ்டார்டட் இன் தமிழ்நாடு. பிரிட்டிஷ் ரூல் இருக்கக்கூடாதுன்னு அதுலயும் முன்னோடியா திகழ்ந்தது தமிழ்நாடு தான். அவங்கதான் முதல்ல இந்த பாளையக்கர்ஸ் வார்ஸ் வருது, வெள்ளூர் ரிவோல்ட் வருது, அப்புறமா தான் அது நார்த்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ ஃபுல் ஆஃப் ஃப்ரீடம், நம்ம இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க ஆரம்பிக்குது? தமிழ்நாட்டுல ஆரம்பிக்குது. அதுவும் புலிதேவர் கிட்டலேருந்து ஆரம்பிக்குது. பாளையம்ஸ் அண்ட் பாளையக்கர்ஸ். பாளையம் அப்படின்னா என்ன? தமிழ்ல பாளையம் அப்படின்னா ஒரு கிங்டமோ இல்ல ஒரு ரீஜனோ ஒரு ஊரோ பேர் தான் பாளையம். அதை காக்கிறவங்க யாரு? பாளையக்கர்ஸ் ஆப்வியஸ்லி இல்லையா? சோ பாளையம் டொமைன் ஆர் மிலிட்டரி கேம்ப் ஆர் அ லிட்டில் கிங்டம். ஓகேவா? இத காக்கிறவங்க யாரு? பாளையக்கர்ஸ். அவங்களோட ஹெட் யாரு? பாளையக்கர்ஸ். இதை பிரிட்டிஷ் எப்படி ரெஃபர் பண்ணாங்கன்னா பாலிகர் அப்படின்னு சொல்றாங்க. பிரிட்டிஷர்ஸை பொறுத்த வரைக்கும் பாலிகர், பட் தமிழ்ல பாளையக்கர்ஸ். ஏன்னா அப்படின்றது வரும்போதே ஒரு அரசரையோ ஒரு லீடரையோ குறிக்கும். தமிழை பொறுத்த வரைக்கும் அரசர், மன்னர், அந்த மாதிரி. ஓகேவா? அமைச்சர். அப்போ பாளையக்கர் அப்படின்றது ஒரு பாளையத்தை ஆள்றவர் இல்லைன்னா அதோடைய ஹெட், அதோடைய பாதுகாவலர் அப்படின்னு வர்றதுதான் பாளையக்கர். ஹோல்டர் ஆஃப் அ லிட்டில் கிங்டம் ஆஸ் ஃபியூடேட்டரி டு கிரேட்டர் சாவரைன். மெயினா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பாளையக்கர் பெரிய ஒரு அரசர் இருப்பாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நாயக்கர்கள் இருப்பாங்க அரசர்களா. ஆனா அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ், அவங்க நிறைய இடத்த வளைச்சிருப்பாங்க இல்லையா, அங்கெல்லாம் அரசராலேயே போய் பார்க்க முடியாதுன்னும் போது அந்தந்த ரீஜனுக்கு ஒரு ஹெட்டை வைப்பாங்க. அவங்க வந்து அங்க போலீஸாவும் செயல்புரிவாங்க, அரசருக்கான எல்லா வேலைகளும் கூட சேர்ந்து சொல்வாங்க. அவங்களதான் பாளையக்கர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹோல்டர் ஆஃப் அ லிட்டில் கிங்டம் ஆஸ் அ ஃபியூடேட்டரி டு கிரேட்டர் சாவரைன். பெரிய அரசுக்கு இவங்க துணை புரியற சின்ன அரசாங்கம் அப்படின்றதுதான் இதோடைய இந்த சென்டென்ஸோடைய மீனிங். Palayam was given for valuable military services rendered by any individual. ஒரு அரசருக்கு கீழே சோல்ஜர்ஸா வேலை செய்யறவங்க எல்லாருமே ஒரு பயங்கரமான ஒரு அரசருக்கு பெரிய நாடை வந்து கைப்பற்றி தரும் போது அப்போ அரசர் மகிழ்ந்து அந்த பாளையக்கர்களுக்கு சில இந்நிலங்களை தருவாங்க, அவங்களோட மிலிட்ரி சர்வீசஸ்க்கு புகழ்ற மாதிரி. அதுதான் பாளையமா மாறுது. Palayakar system was in practice during rule of Prataparudra of Varangal in Kakatiya Kingdom. பாளையக்கர்ஸோட சிஸ்டம் எங்க ஃபர்ஸ்ட் வருது? வரங்கல்ல இருக்கிற கக்கட்டியா கிங்டம்க்கு கீழே இவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் பாளையக்கர் சிஸ்டம் அப்படிதான் இன் பிராக்டிஸ் வருது.
system was put in place in Tamil Nadu by Vishwanatha Nayaka. Vishwanatha Nayaka தான் வந்து முதல்ல தமிழ்நாட்டுல இந்த சிஸ்டம் வந்து எடுத்துட்டு வராரு. When he became Nayak ruler of Madurai in 1529 with the support of his minister Ariyanadar. Traditionally, there were supposed to be 72 Palayakars. First Vishwanatha Nayaka தான் வந்து மதுரையோட நாயக் ரூலரா இருக்காரு இன் 1529ல. அவருடைய மினிஸ்டர் அரியநாதரோட சப்போர்ட்ல தான் அவர் ஆள்றாரு. அப்போ இவர் இந்த பாளையக்கர் சிஸ்டத்தை கொண்டு வராரு. அப்போ ட்ரெடிஷ்னலி 72 பாளையக்கர்ஸ் வந்து ஒரு இதை வந்து ஆண்டுட்டு இந்த கிங்குக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க. Palayakars were free to collect revenue, administer territory, settle disputes, maintain law and order. Their policy duties is Padikaval or Arasu Kaval. Palayakars were free to collect revenues. அவங்களுடைய சின்ன நிலத்திலிருந்து ரெவென்யூ, டாக்ஸஸ் எல்லாமே வரி எல்லாமே போட்டு கலெக்ட் பண்ணிக்க முடியும் மக்கள் கிட்ட இருந்து. அவங்கதான் அந்த நிலத்தோடைய குறுநில மன்னராவோ இல்லைன்னா அட்மினிஸ்ட்ரேட் டெரிட்டரியாவோ இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ அங்க ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்தாலும் அதெல்லாம் தீர்த்து வைக்கிற லா அண்ட் ஆர்டர் போலீஸாவும் இவர்கள் தான் செயல்படுறாங்க. இவங்களுடைய போலீஸ் டியூட்டிஸ். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி அந்த போலீஸ் டியூட்டிஸ்க்கு பேர் என்னன்னா படிக்காவல் ஆர் அரசு காவல். ஸோ படிக்காவல் ஒரு அரசு காவல் புரியுறவங்களதான் பாளையக்கர் அப்படின்னு சொல்றாங்க. Many occasions, Palayakars helped Nayak rulers to restore kingdom to them. Personal relationship and understanding between king and Palayakars were made system to last for about 200 years from Nayaks of Madurai. எப்போ 200 வருஷம் இந்த சிஸ்டம் வந்து செயல்பட்டுட்டு வருது. நிறைய அக்கேஷன்ஸ்ல பாளையக்கர்ஸ் வந்து நாயக் ரூலர்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க டு ரெஸ்டோர் தேர் கிங்டம். அதனால இந்த பாளையக்கர்ஸ்க்கும் கிங்குக்கும் நாயக்ஸ்க்கும் வந்து ஒரு பெரிய சிஸ்டம் இருந்திருக்கு. அது 200 வருஷம் நீடிச்சு வந்திருக்கு. ஃப்ரம் நாயக்ஸ் ஆஃப் மதுரையில இருந்த நாயக்கர்ஸால அன்டில் டேக் ஓவர் ஆஃப் டெரிட்டரிஸ் பை பிரிட்டிஷ். அன்டில் எது வரைக்கும் நீடிச்சிருக்கு? பிரிட்டிஷ் வந்து காலனைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ற வரைக்கும் இவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து நீடிச்சு வருது. Eastern and Western Palayams. Among 72 Palayakars created by the Nayak rulers, 2 blocks were prominent. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் பாளையம்ஸ். 72 பாளையக்கர்ஸ் இருந்தாலுமே நாயக் ரூலர்ஸால கிரியேட் பண்ணப்பட்டு 72 பாளையக்கர்ஸ் இருந்தாலுமே ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் பாளையம்ஸ்ல இருந்த பாளையக்கர்ஸ் வந்து ரொம்ப ப்ராமினெண்டா திகழ்றாங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டா திகழ்றாங்க. Prominent eastern palayams were Satur Nagalapuram and Ettayapuram Panjalam Kurichi. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து சாத்தூர் நாகலாபுரம், அடுத்து வந்து எட்டயபுரம் பாஞ்சாலம் குறிச்சி. எட்டயபுரம் பாஞ்சாலம் குறிச்சி நமக்கு ரொம்பவே தெரிஞ்ச ஒரு பேர். எதனால சொல்லுங்க? பாஞ்சாலம் குறிச்சின்றது நம்ம பார்த்த வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பாளையமா திகழ்ந்தது. அது மட்டும் இல்லாம எட்டயபுரத்துலனா யார் பிறந்தாரு? மகாகவி பாரதியாரும் பிறந்திருப்பாரு. சோ இந்த சாத்தூரும் எட்டயபுரமும் ரொம்ப ப்ராமினென்டான பாளையம்ஸா, ஈஸ்டர்ன் பாளையம்ஸா திகழுது. அதுக்கப்புறமா ப்ராமினென்டான வெஸ்டர்ன் பாளையம்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா உதுமலை. எங்க இருக்குது? தலவன்கோட்டையில இருக்கு. தலவன்கோட்டையில இருக்கிற உதுமலையும், அப்புறம் நடுவக்குறிச்சி எங்க இருக்கு? சிங்கம்பட்டி செய்தூர். நடுவங்குறிச்சி, சிங்கப்பட்டி, செய்தூர் இதெல்லாமே நிறைய ப்ராமினென்டான வெஸ்டர்ன் பாளையம்ஸா இருக்கு. சாத்தூர், நாகலாபுரம்,
எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி இதெல்லாம் ஈஸ்டர்ன் ப்ராமினன்டான ஈஸ்டர்ன் பாளையம்ஸ். ப்ராமினன்டான வெஸ்டர்ன் பாளையம்ஸ் எல்லாம் எது? உதுமலை, அப்புறம் தலவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, அப்புறம் சிங்கம்பட்டி, செய்தூர். இதெல்லாமே ப்ராமினன்டான வெஸ்டர்ன் பாளையம்ஸா திகழுது. Palayakas revolt in 1755 to 1801 and revolt of Pulidevar from 1755 to 1767. In March 1755, Mahfuz Khan, the brother of Nawab of Arcot. Arcot வந்து நவாப் கிட்ட கடியில இருந்தது. அந்த ஆர்காடோடைய நவாபுடைய தம்பி, ஓகேவா, பிரதர் யாருன்னு பாத்தீங்கன்னா மஃபூஸ் கான் அப்படின்றவரு. அவர் வந்து in March 1755 என்ன பண்றாருன்னா, he was sent with a containment of company army under Colonel Heron to திருநெல்வேலி. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆர்மிக்கு கீழே, அதாவது கர்னல் ஹெரானோட சேர்த்து இவரையும் அனுப்பப்படுறாங்க வித் ஆர்மி கண்டென்ஜென்ட். அது வந்து மதுரையில அப்போ என்ன ஆகுதுன்னா, மதுரை ஈஸிலி ஃபெல் இன்டு தேர் ஹேண்ட்ஸ். ஏன்னா இவங்க கிட்ட வந்து வெப்பன்ஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு வெப்பன்ஸ் இருந்தது, கன்ஸ் அந்த மாதிரி. ஸோ மதுரை ஈஸிலி ஃபெல் இன்டு தேர் ஹேண்ட்ஸ். Colonel Heron was urged to deal with Pulidevar as he continued to defy authority of company. மதுரை வரைக்கும் வந்தவர் கூட புலிதேவரை எதிர்க்க முடியல. யாரால? கர்னல் ஹெரானால. பிகாஸ் புலிதேவர் வந்து he continued to என்ன பண்றாரு புலிதேவர்? டிஃபை த அத்தாரிட்டி ஆஃப் கம்பெனி. ஸோ அவர் தான் முதல்ல என்ன சொல்றது, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து தடுக்கிறாரு. அவர் தான் ரெசிஸ்ட் பண்றாரு. யாரு? புலிதேவர். புலிதேவர் wielded much influence over Western Palayakas. வெஸ்டர்ன் பாளையக்கஸோட ரீஜன்ல வந்து எக்கச்சக்கமான ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனா திகழ்றாரு புலிதேவர். For want of cannon and supplies and pay to soldiers, Colonel Heron abandoned the plan and retired to Madurai. என்ன ஆகுது? நிறைய கேனான், அந்த சப்ளைஸ், பிஸ்டல்ஸ், கன் பவுடர் இதெல்லாம் வந்து கிடைக்கணும், அப்புறம் சோல்ஜர்ஸ்க்கு சம்பளம் கொடுக்கணும்ன்றதால, இவரை எதிர்த்து போராடவும் முடியலன்றதால கர்னல் ஹெரான் என்ன பண்றாரு? பிளான் அபேண்டன் பண்ணிட்டு மதுரைக்கே திரும்பிடுறாரு. அப்போ புலிதேவர் தான் முதல்ல ரெசிஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம அவருடைய பாளையத்தை தற்காத்துக்கவும் செய்றாரு புலிதேவர். ஹெரான் recalled and dismissed from service. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணுது? இவர் பிளான் அபேண்டன் பண்ணிட்டு வந்ததால கர்னல் ஹெரானை வந்து திரும்ப பெற்று அவரை சர்வீஸ்ல இருந்து டிஸ்மிஸும் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. Confederacy and alliance with enemies of British. 3 Pathan officers. Pathan officers 3 பேரு Nawab Chanda Sahib's agents named Mina, Mudimaya and Nabikam Katak commanded. அதாவது 3 Pathan officers from Nawab Chanda Sahib's agents வந்து அவங்க பேர் என்ன? மினா, முதிமையா and நபிகான் கதக். இவங்கதான் வந்து மதுரை அண்ட் திருநெல்வேலி ரீஜன்ஸை கமாண்ட்ஃபுல்லா வச்சுட்டு அவங்களுக்கு கீழே ரொம்ப விகரஸா வச்சுக்கிறாங்க. They supported Tamil Palayakas against Arcot Nawab Muhammad Ali. இவங்க தான் வந்து தமிழ் பாளையக்கஸை சப்போர்ட் பண்ணி, ஆர்காட் நவாப் முகமது அலி தானே இதெல்லாமே, நவாபோட ஆர்காட் தானே வந்து ஆர்மி, அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட சேர்ந்துட்டு வந்து ஆர்மி அனுப்புறாரு மதுரை எல்லாம் பிடிக்கிறதுக்கு. அவங்களுக்கு இந்த 3 பதான் ஆபீசர்ஸ் வந்து ஃபுல் ஆர்மி சப்போர்ட் கொடுக்குறாங்க தமிழ் பாளையக்கஸ்க்கு அவங்கள எதிர்த்து போராட. புலிதேவர் had established a close relationship with them. புலிதேவர் என்ன பண்றாரு? இந்த பதான் ஆபீசர்ஸோட ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாரு. Pulidevar also formed a confederacy of Palayakas to fight British. புலிதேவர் என்ன பண்றாரு? பாளையஸ் எல்லாம் ஒன்றிணைக்க செய்றாரு to fight against the British. Exception of Palayakas of Sivagiri, all other Maravar Palayam supported him.
அதாவது சிவகிரி பாளையக்கஸ தவிர புலிதேவருக்கு எல்லா மறவர் பாளையம்ஸும் வந்து சப்போர்ட் பண்ணுது. எட்டயபுரம் and பாஞ்சாலங்குறிச்சி also did not join this confederacy. ஃபர்ஸ்ட் எட்டயபுரம் and பாஞ்சாலங்குறிச்சியும் இதுல புலிதேவரோட ஒன்னு சேரல. English succeeded in getting support of Rajas of Ramanathapuram and Pudukottai. ராமநாதபுரம் அண்ட் புதுக்கோட்டையோட ராஜாக்களோடைய சப்போர்ட் வந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாங்கிடுறாங்க. புலிதேவர் ட்ரை டு கெட் சப்போர்ட் ஆஃப் ஹைதர் அலி ஆஃப் மைசூர். அண்ட் பிரெஞ்ச் ஓகேவா. புலிதேவர் என்ன பண்றாரு, மைசூருடைய ராஜாவான ஹைதர் அலியோட சப்போர்ட்டும் பிரெஞ்சோடைய சப்போர்ட்டும் வந்து வாங்குறாரு. he tried to get their support, but Hyder Ali could not help Pulidevar as he was already locked in serious conflict with Marathas. நார்த் சைட்ல இருந்து வந்த மராத்தாஸ வந்து எதிர்த்து போரிட்டு இருந்ததால ஹைதர் அலிக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் அவரால் வந்து புலிதேவருக்கு ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஹைதர் அலி தள்ளப்படுறாரு. ஏன்னா அவரே அங்க மராத்தாஸ் அகேன்ஸ்டா ஃபைட் பண்ணிட்டு இருந்ததால. Kalakadu battle. Nawab sent an additional contingent of Sipahs to Mahfuz Khan and reinforced army process to திருநெல்வேலி. என்ன பண்றாரு, இன்னும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட கண்டெய்ன்மெண்டோட ஆர்மி கண்டெய்ன்மெண்ட்டை வந்து அந்த மதுரையில அந்த மஃபூஸ் கான்க்கு அனுப்பிச்சு வைக்கிறாரு. ஸோ இன்னும் பலப்பெற்ற ஆர்மியோட சேர்ந்து they are proceeding to திருநெல்வேலி. Besides 1,000 sepoys of company, Mahfuz Khan received 600 more sent by நவாப். கம்பெனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மூலியமாவே 1000 சிப்பாய்கள் வராங்க. அது மட்டும் இல்லாம நவாபோடைய 600 சிப்பாய்களும் சேர்ந்து வராங்க. They also had support of cavalry and foot soldiers from Carnatic. cavalryனா கன் பவுடர் அந்த மாதிரியான நிறைய வெப்பன்ஸ்க்கு அவங்களுக்கு சப்போர்ட் இருந்தது. அண்ட் ஆல்சோ ஃபுட் சோல்ஜர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க which who were coming from Carnatic. Before Mahfuz Khan could station his troops near Kalakadu, 2,000 soldiers from Travancore joined forces of Pulidevar. என்ன ஆகுது, மஃபூஸ் கான் வந்து இவ்வளோ பேரையும் கொண்டு வந்து காலக்காடுல நிறுத்தறதுக்குள்ளேயே 2,000 சோல்ஜர்ஸ் ஃப்ரம் டிராவன்கோர், ஓகேவா, கேரளா சைட்ல இருக்க டிராவன்கோர்ல இருந்து வந்து புலிதேவரோட ஃபோர்ஸஸோட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. The battle at Kalakadu, Mahfuz Khan's troops were routed. என்ன ஆகுது, the battle at Kalakadu, Mahfuz Khan's troops were routed. அழிக்கப்படுறாங்க, அந்த இடத்தை விட்டு அவங்க பிடுங்கி எரியப்படுறாங்க. ஏன்னா அவ்வளோ பேர் புலிதேவரோட சப்போர்ட்டுக்கு வந்ததால. இதுதான் என்னது ஸ்டூடெண்ட்ஸ், இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்கான வித்து நம்முடைய தமிழ்நாட்டிலேருந்து ஆரம்பம் ஆகுது. Yusuf Khan and Pulidevar. They organized resistance of Palayakas under Pulidevar, gave an opportunity to English to interfere directly in affairs of Tirunelveli. Organized resistance of Pulidevar என்ன ஆகுது, பாளையக்கஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து அண்டர் புலிதேவர் ஒர்க் பண்ணும்போது it gave an opportunity to English to interfere directly in affairs of Tirunelveli. Aided by Raja of Travancore 1756 to 1763, Palayakas of Tirunelveli led by Pulidevar were in constant state of rebellion against Nawab's authority. ராஜா டிராவன்கூருடைய ராஜாவோட சப்போர்ட்டும் இருந்ததால புலிதேவருக்கு இருந்த எல்லா பாளையக்கர்களும் சேர்ந்து என்ன பண்றாங்க, தே ஆர் கான்ஸ்டன்டா ஃபைட் பண்ணிட்டே இருக்காங்க நவாபோடைய அத்தாரிட்டிய. யூசுப் கான்
கான் சாஹிப் இல்லனா அவரை மருதநாயகம் அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க before his conversion to Islam. இவர் முஸ்லிமா கன்வெர்ட் ஆறாரு ஹிந்துயிசம்ல இருந்து. அப்போ ஹிந்துயிசம்ல இருந்த போது அவருடைய பேரு மருதநாயகம். ஓகேவா? மருதநாயகம் பிஃபோர் ஹிஸ் கன்வர்ஷன் டு இஸ்லாம். அதுக்கு இஸ்லாமுக்கு கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறமா இவருடைய பேரு யூசுப் கான் இல்லனா கான் சாஹிப் அப்படின்னு அழைக்கப்பட்டாரு. He was sent by company and was not prepared to attack Pulidevar unless big guns and ammunition from Tiruchirappalli arrived. இவர் எதுக்காக ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அனுப்புறாங்க யூசுப் கான? he was sent to prepare to attack புலிதேவர். புலிதேவரை வந்து அட்டாக் பண்றதுக்காக அனுப்புறாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு, பெரிய பெரிய கன்ஸும் கன் பவுடர் இதெல்லாம் வர வரைக்கும் திருச்சிராப்பள்ளிய அது வந்து திருச்சிராப்பள்ளிய வந்து சேர்ற வரைக்கும் நாங்க அட்டாக் பண்ண மாட்டோம் அப்படின்ற யூகத்தை வகிக்கிறாரு யூசுப் கான். English were at war with French as well as with Hyder Ali and Marathas. நம்ம பார்த்தோம் இல்லையா, ஹைதர் அலி மராத்தா அங்க மைசூர்ல இருந்து புலிதேவருக்கு ஹெல்ப் பண்ண முடியாம போறதுக்கு காரணம் என்ன? அவங்க வந்து ஆல்ரெடி மராத்தாஸ வந்து ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. சோ இங்கிலீஷ் யாரோட எல்லாம் வந்து இது பண்றாங்க அப்படின்னா, பிரெஞ்சோட போர் போடுறாங்க, ஹைதர் அலி ஈவன் மராத்தாஸோட கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க இங்கிலீஷ். அதனால artillery arrived only in September 1760. எப்போ வருது கன் பவுடர் எல்லாமே பிக் கன்ஸ் எல்லாம் 1760 செப்டம்பர்ல தான் வருது. யூசுப் கான் என்ன பண்றாருன்னா, நெற்கட்டும் சேவல் ஃபோர்ட்டை பேட்டர் பண்றாரு. பேட்டர்னா என்ன? கன்ஸ் வச்சு கேனான்ஸ வச்சு துவம்சம் பண்றாரு அந்த ஃபோர்ட்டையே. அண்ட் அட்டாக் கண்டினியூட் ஃபார் அபவுட் 2 months. 2 மாசம் வரைக்கும் இந்த அட்டாக் கண்டினியூ ஆயிட்டே இருந்திருக்கு. On 16th May 1761, புலிதேவர்ஸ் 3 major forts, புலிதேவருடைய 3 major forts எதெல்லாம்? நெற்கட்டும் சேவல், அப்புறம் என்னது, வாசுதேவநல்லூர் அண்ட் பனையூர். என்னெல்லாம்? நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர் அண்ட் பனையூர். இந்த 3 மேஜர் ஃபோர்ட்ஸும் இட் கம்ஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் யூசுப் கான். இந்த 3 பெரிய ஃபோர்ட்ஸும், புலிதேவரோட 3 பெரிய ஃபோர்ட்ஸும் இட் கம்ஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் யூசுப் கான். After taking Pondicherry, English eliminated French from picture. பாண்டிச்சேரியை கைப்பற்றினதுக்கு அப்புறமா பிரெஞ்சு வந்து இங்கிலீஷ் என்ன பண்றாங்க, பிரெஞ்சை எலிமினேட் பண்ணிடுறாங்க. ரிசல்ட் ஆஃப் விச் unity of Palayakas began to break up as French support was not forthcoming. பிரெஞ்சோட சப்போர்ட்ல தான் இவ்வளவும் நடந்தது இல்லையா. ஆனா இப்ப அவங்களே வந்து பாண்டிச்சேரிய லூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வந்து பெருசா பாளையக்கர்ஸ் சப்போர்ட் பண்ணாததால பாளையக்கர்ஸோட யூனிட்டி it began to break up. Travancore, Seydur, Udumalai and Surandai switched their loyalty to opposite camp. அவங்களால வின் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா டிராவன்கோர், செய்தூர், முதுமலை அண்ட் சுரண்டை இவங்க எல்லாமே வந்து இந்த பாளையக்கர்ஸ் எல்லாருமே இங்கிலீஷ் கேம்புக்கு ஸ்விட்ச் பண்ணிடுறாங்க. Yusuf Khan, who was negotiating with the Palayakas without informing company administration, was charged with treachery and hanged in 1764. இவர் தன்னிச்சையா செயல்படுறாரு யூசுப் கான். அவர் பாளையக்கர்ஸோட நெகோஷியேட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காரு. ஆனா கம்பெனிக்கு, ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு இன்ஃபார்மே பண்ணல. சோ அதனால இவர் வந்து அரசு விரோதமா செயல்படுறாரு. ட்ரெஷரினா அரசு விரோத செயல், ட்ரெச்சரி அப்படின்னா. சோ அரசு விரோத செயல்ல ஈடுபடுறாருன்னு சொல்லிட்டு அவரையுமே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி they hanged him in 1764. ஒண்டி வீரன் and fall of
புலிதேவர். இந்த போர் புலிதேவரோட இந்த போர் எப்படி முடிவுக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்டிவீரன் led one of army's units of புலிதேவர். இவர் ஒரு புலிதேவருடைய ஒரு சேனாதிபதியா இருந்திருக்காரு. ஓகேவா? ஒரு பெரிய யூனிட்டையே இவர் லீட் பண்ணிருக்காரு. He was fighting by side of புலிதேவர், which caused much damage to company's army. புலிதேவருடைய மிகப்பெரிய சேனாதிபதி இவரை ஒரு கம்பெனியோட அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட பெரிய ஆர்மியே டேமேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஃபியர்ஸ்ஃபுல்லான ஒரு ஃபைட்டரா இருந்திருக்காரு ஒண்டிவீரன். அக்கார்டிங் டு ஓரல் ட்ரெடிஷன், ஜஸ்ட் வார்த்தையால ரெக்கார்ட் பண்ணப்பட்டது இல்லாம வார்த்தையால சொல்லப்படுற ஒரு கதை என்னன்னா, in one battle ஒண்டிவீரன்'s hand was chopped off and புலிதேவர் was saddened. ஒண்டிவீரனோட கை துண்டிக்கப்படுது. இதனால புலிதேவர் ரொம்ப வருத்தத்துல இருந்தாரு. But ஒண்டிவீரன் said it was a reward for his penetration into enemy's fort, causing many heads to roll. இவர் என்ன பண்றாரு, அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆர்மிக்குள்ள போயிட்டு நிறைய எதிரி வீரர்களை கொண்டு குவிக்கிறாரு. அதோடைய ரிவார்டா நான் இதை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு புலிதேவரை மனசு தேத்தி விடுறாரு. ஆஃப்டர் டெத் ஆஃப் கான் சாஹேப், அதாவது யூசுப் கானோட டெத்துக்கு அப்புறமா புலிதேவர் ரிட்டர்ன் ஃப்ரம் எக்ஸைல் அண்ட் ரீகேப்சர்ட் நெற்கட்டும் சேவல் இன் 1764. யூசுப் கான் இறந்ததுக்கு அப்புறமா புலிதேவர் வெளியேற்றப்படுறாரு இல்லையா நாடுக்கு விட்டு. அப்போ அவர் எக்ஸைல்ல இருந்து வாழ்ந்து திருப்பியும் நெற்கட்டும் சேவல் அவருடைய ஃபோர்ட்டை ரீகேப்சர் பண்றாரு in 1764. He was defeated by Captain Campbell in 1767. அதுக்கப்புறமா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியால அனுப்பப்பட்ட கேப்டன் கேம்பல் மூலியமா புலிதேவர் அட் லாஸ்ட் டிஃபீட் பண்ணப்படுறாரு in 1767ல. and புலிதேவர் escaped, தப்பிச்சு போயிட்டு and died in exile. எக்ஸைல்ல அதாவது நாட்டுக்குள்ள என்டர் ஆக முடியாம அவர் இனிமே நாட்டுக்குள்ள அந்த நெற்கட்டும் சேவல்லையோ இல்ல அவரோட எந்த பாளையத்துல என்டர் ஆனாலுமே அவரை கொன்னணுன்ற ஒரு ரூல் இருக்கும்போது அவரால் இருக்கவே முடியாது இல்லையா. ஸோ ஹி வாஸ் இன் எக்ஸைல். அந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா அங்கேயே அவர் இறந்துடுறாரு. ஹி எஸ்கேப்ட் அண்ட் டைட் இன் எக்ஸைல். தட் இஸ் த ஃபால் ஆஃப் புலிதேவர். ரீகேப்ல ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் பார்த்தோம், பாளையம்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு சின்ன நாடு பாளையம்ஸ், பாளையக்கஸ்னா யாரு, அவர்கள் எப்படி நாயக்கஸ்க்கு கீழே வேலை செஞ்சாங்கன்றதெல்லாம் படிச்சோம். ரெண்டாவது ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் பாளையம்ஸ் பத்தி பார்த்தோம். மூணாவது என்ன பார்த்தோம், தி ரிவால்ட் ஆஃப் புலிதேவர் in 1755 to 1767. புலிதேவர்னா எப்படி ஃபர்ஸ்ட் இந்தியாலேயே ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை எதிர்த்து ரிவோல்ட் பண்றாரு அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் காலக்காடு பேட்டில், தட் இஸ் யூசுப் கானுக்கும் புலிதேவருக்கும் நடந்த மிகப்பெரிய போரை பார்த்தோம். அப்புறம் யூசுப் கான் அண்ட் புலிதேவருடைய ரிலேஷன்ஷிப்பை பார்த்தோம். அதுக்கப்புறமா ஒண்டிவீரனுடைய கதையும் படிச்சிட்டோம். எப்படி அவர் அதாவது எதிரி வீரர்களை கொன்னதால அவருடைய கையையே வெட்டப்பட்டது அப்படின்றது ஒண்டிவீரனுடைய கதையிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். அடுத்த செஷன்ல மீட் பண்ணுவோம். வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க
பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லேயும் இருக்கும். அமேசான் லிங்க்கு நாங்கள் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். அமேசானில் போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துடும். லோயஸ்ட் ப்ரைஸில் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க கைகோர் எஜுகேஷன்.